டைவர்ஸ் கேட்டு நிக்கிற தம்பதியிட்ட காமனா இருக்க ஒரு பிரச்சனையை சொல்லவா இவரானர். திருமணம்ன்ற கமிட்மெண்ட்குள்ள போறப்ப ஆண் பெண் கிட்டையும் பெண் ஆண் கிட்டையும் தன்னை ஒரு பெர்ஃபெக்டான பார்ட்னர் காட்டிக்கிறதுக்காக போலியான ஒரு முகமூடியை மாட்டிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யதார்த்தத்தை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து நிக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஜெனரேஷனோட சாபக்கேடு இவரான இந்த வார்த்தை. இன்டர்நெட்ல யாரு எந்த விஷயத்தை எதுக்கு பண்றாங்கன்னே தெரிஞ்சுக்காம அதை நானும் பண்ணுவேன் அப்படியே பண்ணுவேன் அடம்பிடிக்கிற பொண்ணுங்களை பாக்குறப்ப அதுல எந்த பெண் முன்னேற்ற சிந்தனையும் எங்களுக்கு தெரியலையே. சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போடுற ட்ரெஸ் யூஸ் பண்ற டாய்லெட் வரைக்கும் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் வேணும்னு அடம்பிடிக்கிற அதையே ஒரு பெருமையான முன்னேற்றமா நினைக்கிற பெண்கள் கல்யாணம் வர்றப்ப மட்டும் இந்திய முறைப்படி ஆடம்பரமா பிரம்மாண்டமா நடக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த கார் வேணும், இந்த மஹால்ல தான் நடக்கணும், இவ்ளோ பணம் வேணும், இவ்ளோ நகை வேணும் கேட்டு பெத்தவங்க கிட்ட உரிமையா நீயா நானால சண்டை போடுற பொண்ணுங்க கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். ஏன் அதையும் வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரியே 4 பேர் சிம்பிளா ஒரு கோயில்ல போய் பண்ணிக்க கூடாது? இங்க விவாகரத்து அப்ளை பண்ணிருக்கவங்கள எத்தனை பேர் அவங்களோட கல்யாணத்தை அவங்களோட காசுல பண்ணாங்கன்னு கேளுங்க மேம். அவங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொன்னையும் பார்த்து 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 பண்ணி இன்னைக்கு வரலையும் அவங்களோட பெத்தவங்க அதுக்கான கடனை கட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ரூபாயும் உன்னை கேட்டுதான் செலவழிக்கணுமாங்கிறது அடிமைத்தனம்னா ஓடா தேஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச காசை குடும்பம் மனைவி குழந்தை படிப்பு மருந்து மாத்திரை கடன் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தனக்குன்னு ₹1 கூட செலவு பண்ண முடியாம இருக்க ஆண்களும் அடிமைதானே மேடம்? நீ சம்பாதிக்கிற காசை நான் சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறத விட நான் சம்பாதிக்கிறத நானே சுதந்திரமா செலவு பண்ண முடியலங்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம் மேடம். இங்க ஆண்களுக்கு எங்க மேம் இருக்கு பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ்? அது எப்படி மேடம்? இந்த நாட்டுல ஒரே ரூபாத்தால் தான், ஆனா பெண்கள் சம்பாதிக்கிறப்ப சாதனையாவும் ஆண்கள் சம்பாதிக்கிறப்ப கடமையாவும் பார்க்கப்படுது. நீ ஆம்பல நான் பொம்பல, நீ எதுக்கு எனக்கு எழுந்து சீட்டு கொடுக்கணும் பஸ்ல உட்காரு, நீயும் நானும் சமம்னு சொல்றதுதான் மேம் ஃபெமினிசம். நீ ஆம்பல நான் பொம்பல நிக்கிறேன் பாரு எழுதுரு அப்படின்னு சொல்றது சூடோ ஃபெமினிசம். இங்க ஆராதிக்கத்துக்கும் போலி பெண்ணியத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசமும் தெரியல மேம் எங்களுக்கு. ஐயா சாமி கல்யாண வாழ்க்கையில 50-50 ஒன்னே கிடையாது. நான் சமைக்கிறேன் நீ பாத்திரம் கழுவு, நான் இட்லி சொல்றேன் நீ சட்னி அரைச்சிருன்னு சொல்றதுல இல்ல மேம் 50-50. ஒரு சில விஷயங்கள்ல நான் 70 நீ 30 ஆகும், இன்னும் சில விஷயங்கள்ல நீ 70 நான் 30 ஆகும் இருப்போன்றத புரிஞ்சு அதை தெரிஞ்சு பேலன்ஸ் பண்ணி வாழ்றது தான் உண்மையிலே 50-50. ஒரு ஆண் தன்னோட குடும்பத்துக்காக